1 ஃபிசிக்ஸில் ஆக்சலைன் பார்த்தோம். இப்போது ஈக்குவட்டோரியல் பிளேன் பார்க்க போகிறோம். கிராஸ் சீரிஸ் டே 2ல் ஃபிசிக்ஸில் இருக்கும். மேக்ஸ் 4 நாள் முடிச்சாச்சு. மேக்ஸ் நாளைக்கு வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் டைபோல் அலாங் ஈக்குவட்டோரியல் பிளேன். எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. மின்புலத்தை கணக்கிடுக. அதாவது ஈக்குவட்டோரியல் பிளேனில் இருக்கும்போது அப்போ மைனஸ் கியூ சார்ஜ் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் கியூ சார்ஜ் எடுத்துக்கிறேன். வழக்கமாக எடுத்துக்கிறது தான். ஸோ இந்த சார்ஜ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி மிட் பாயிண்ட் என்னது ஓ, இது உள்ள டிஸ்டன்ஸ் ஏ, இது உள்ள டிஸ்டன்ஸ் ஏ, அவ்வளோதான். ஈக்குவட்டோரியல் பிளேனுங்கிறப்போ மேலே எடுத்துக்கிறேன். வெர்டிக்கல் லைன் பேர் தான் ஈக்குவட்டோரியல் பிளேன். இப்போ ஈக்குவட்டோரியல் லைன் பேருக்கு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது, ஓகேங்களா? இப்போது இங்கே நடுவில் இதோட டிஸ்டன்ஸ் ஆர், இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது, ஓகே? அது இப்படியே போகிற மாதிரி வச்சுக்கலாம், ஓகே? அடுத்து இங்கே கீழே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது, அது இ மைனஸ், இது இ ப்ளஸ், ஓகேவா? ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கும். இது வெர்டிக்கல் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா நத்திங் பட் என்னது, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இ டோட். சரி, எதுக்கு சார் இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த இடத்துல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம். எதை பொறுத்துனா டைபோல் ஏ பொறுத்து, டைபோல் பியை பொறுத்து. ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இதுவும் பர்பண்டிகுலராக இருக்குது, இதுவும் பர்பண்டிகுலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதோட டிஸ்டன்ஸும் இந்த ட்ரையாங்கிளோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ ஈக்குவல். சரி, ஃபஸ்ட்டு இப்போ என்ன எழுதலாம்? லெட் அஸ் கன்சிடர் டைபோல் ஏ அண்ட் பி separated by distance 2a. C is a point on equatorial plane. R is a distance from O to C. அவ்வளோதான், இது எழுதுனா போதும். அண்ட் அனதர் டயக்ராம், ரெண்டு காம்பனண்ட், இங்கே ஒரு காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட், இது ஹரிசாண்டல் காம்பனண்ட். இதே டயக்ராம் தான் இப்படி வரைஞ்சிருக்கேன், தெரியுதுங்களா? அப்போது மேலே போகிறது இ ப்ளஸ்ஸு, கீழே வர்றது இ மைனஸ், ஓகேங்களா? அப்போது வெர்டிக்கலாக இருக்கிறது எப்போவுமே சைன் தீட்டா தெரியும்ல, இ மாடுலஸ் ப்ளஸ் சைன் தீட்டா, இ வெக்டர் மாடுலஸ் மைனஸ் சைன் தீட்டா. ஏன் மாடுலஸ் போடணும்னா இட் ஷுட் நாட் பி நெகட்டிவ். இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா, இ வெக்டர் மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இது வெர்டிக்கல் காம்பனண்ட், இது ஹரிசாண்டல் காம்பனண்ட். இதை பற்றி ஒரு 2 லைன் எழுதணும். என்ன எழுதணும்னா, லெட் அஸ் கன்சிடர் 2 காம்பனண்ட், ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். ஹரிசாண்டல் காம்பனண்ட் இது 2, வெர்டிக்கல் காம்பனண்ட் இந்த 2 பேர் எழுதிடு. வெர்டிக்கல் காம்பனண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ கேன்சல் வச்சது. இவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன தியரி, இதுக்கு ஒரு 2 பாயிண்ட், இதுக்கு ஒரு 2 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். இது முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. 8870116846 நம்பருக்கு சப்மிட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் பார்க்குறேன். அப்போ இதை வச்சு ஒரு 2 லைன், ஏதோ ஒரு கதை. அதுக்கப்புறம் இதை வச்சு 2 லைன் டயக்ராம் ஒட்டுக்காவே போட்டுருங்க, ஓகே? இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மஸ்ட் பி ஈக்குவல்னு சொல்லியிருந்தோம். இ ப்ளஸும் இ மைனஸும். ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதனால் இதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இப்போது என்னென்னா, இ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுவோம், இ வெக்டார் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுவோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் தான் வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன். அப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கிறேன்னா, இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா ப்ளஸ் இ வெக்டர் மைனஸ் காஸ் தீட்டா. அண்ட் இங்கே ஆக்சல் லைனில் டைபோல் மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னா இந்த பக்கம் இருந்தது, இதில் இப்படி தான் எடுத்துருக்கோம் டோட்டல். அதனால் டைபோல் மூமெண்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ ஆப்போசிட்னா இங்கே பி கேப் மைனஸ், இங்கேயும் பி கேப் மைனஸ், புரிஞ்சுதா? பி கேப் மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கலாம். டைபோல் மூமெண்ட் வந்து மைனஸ் பி கேப் மைனஸ் பி கேப், அவ்வளோதான். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு, அது இங்கே எழுதிடுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவும் பாசிட்டிவும் ஈக்குவல், அது இங்கே எழுதிடுவோம். எந்த டவுட்டுமே இல்லை. இப்போது நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் டைபோல் பி. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். டியூ டைபோல் பி, பியை பொறுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சியல் என்ன பார்த்தோமோ அதே தான். பியை பொறுத்து பார்க்கணும்னா இ வெக்டார் ப்ளஸ் தான் அங்கே இருக்குது, இ வெக்டார் ப்ளஸ் மேக்னிடியூட். அப்போது கூலும்ஸ்லோட ஃபார்முலா என்ன, q டிவைடட் பை 4πε0 ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே பிசி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது, பிசி. நான் அலாங் பிசி தான் எடுக்கிறேன், அலாங் பிசி, ஓகேவா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதியாச்சு. அப்போ q டிவைட் பை 4πε0 பிசி ஸ்கொயர். இப்போ பிசி ஸ்கொயரை கால்குலேட் பண்ணணும். பிசி ஸ்கொயர் வந்து ஹைபாட்னியூஸ், இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ பித்தகாரஸ் தியரம் போட்டுடலாம். பிசி ஸ்கொயர் அதாவது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அட்ஜசன்ட் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, பித்தகாரஸ் தியரம் இந்த ட்ரையாங்கிளுக்கு. ஸோ அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இ வெக்டார் ஈக்குவல் டு q டிவைட் பை 4πε0 பிசி ஸ்கொயருக்கு பதில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம்ல, அதனால் இங்கே நம்ம இப்படி போட்டுக்கலாம், இ வெக்டார் மைனஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் ப்ளஸ். அதனால் ஓகேவா, இப்போ இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், ஃப்ரம் ஒன். ஓகே, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணுறேன். இ வெக்டார் டோட் இஸ் ஈக்குவல் டு, இப்போது இ மைனஸ் பல இ ப்ளஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ் ஆயிருமா? அப்போ இ ப்ளஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் 2e ப்ளஸ் காஸ் தீட்டா பி கேப். புரிஞ்சுதான் பாருங்கள், இங்கே இ மைனஸ் பல இ ப்ளஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 2e ப்ளஸ் காஸ் தீட்டாவும் 2e கூட அப்படி ஜாயிண்ட் ஆயிடுச்சு, பி கேப். அப்படி காமனாக லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணி போட்டேன். மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போது இ ப்ளஸ் நமக்கு தெரியும், காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போது காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம்? அதே ட்ரையாங்கிளில் அட்ஜசன்ட் இது, ஹைபாட்னியூஸ் இது. அப்போது இதே ட்ரையாங்கிளில் ஆங்கிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆங்கிளோட ஆப்போசிட் தான் ஆப்போசிட். அப்போ இது அட்ஜசன்ட், இது ஹைபாட்னியூஸ். அப்போது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் என்னது? அட்ஜசன்ட் வந்து ஏ, இதான அட்ஜசன்ட், இதான ஆப்போசிட். இங்கே தான் ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அட்ஜசன்ட் வந்து ஏ, ஹைபாட்னியூஸ் வந்து பிசி. அப்போ ஏ டிவைடட் பை பிசி. பிசி ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பிசி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் இன்னும் நான் ஆக்டிவாக எடுப்பேன். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா, பிசி ஸ்கொயர் இந்த பக்கம் அந்த ஸ்கொயர் போச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அங்கே பிசி ஸ்கொயர் இருந்துச்சா, ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இ வெக்டார் டோட் minus 2e plus பதில் q divided by 4 pi epsilon naught r a square plus r square whole square. cos theta ஓட ஃபார்முலா என்ன? a divided by root of a square plus r square. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே வந்து பிசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம்ல, பிசி ஸ்கொயருக்கு ஒட்டு மொத்தமாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் தான். இப்போ இங்கே ஸ்கொயர் போடக்கூடாது. நம்ம தான் பிசி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம்ல, பிசி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் பிள்ளை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அது ஓகேவா, ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அப்போ இங்கே என்ன வரும்னா, தப்பு பண்ணிட்டேன். பிசி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போது இப்போ ரெண்டு சேர்த்து போடலாம், பி கேப் போட்டுக்கலாம். இ வெக்டர் டோட் மைனஸ் 2QA பி கேப் மேலே முடிஞ்சு, கீழே வந்து 4 pi epsilon naught. இது ரெண்டும் சேர்த்து இப்படி எழுதலாமல் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் 3/2. ஏன்னா இப்போ எக்ஸ் இருக்குது, ரூட் எக்ஸ் இருக்குது, இது எக்ஸு, இது ரூட் எக்ஸ் மாதிரி. ரூட் எக்ஸ் எக்ஸ் 1/2 எழுதுனா பவர் வந்து 1. இப்போ பவர் ஆட் பண்ணால் 1 + 1/2 3/2 அப்படி. ஸோ அந்த மாதிரி தான் வந்துச்சு இது. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு தெரியும் 2QA பி கேப்புங்கிறது பி வெக்டாருங்கிறது அங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இ டோட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார், இதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், பி வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon naught ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் ஆஃப் 3/2. ஓகேவா, இந்த இடத்துல ஏ இஸ் நெக்லிஜிரேட்டட், ஏ இஸ் ஸ்மாலர் தென் ஆர். அடுத்தது இந்த டூவும் கேன்சல். அப்போது இ வெக்டார் டோட் மைனஸ் பி வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon naught ஆர் கியூப். இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.